அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீண்டும் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் ஒரு இறுதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவெட்டப்படும் என மீண்டும் மீண்டும் தெரிவித்து வந்தாலும் கூட போர்க்களத்திலும் பாரசீக வளைகுடாவிலும் நிலைமை வேறு மாதிரியாக இருக்கின்றது. ஒரே நேரத்தில் ஈரான் நடத்திய அசுரத்தனமான தாக்குதல் அமெரிக்க படைகளை நிலைகுலிய வைத்திருக்கின்றது. இது சார்ந்து வெளியான மிக முக்கியமான பிந்திய சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் ஒரு ஒப்பந்தத்தை எட்டிவிட்டோம் என ஏறக்குறைய போர் நிறுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து 37 முறை கூறிவிட்டதாக ஈரானினுடைய தேசிய தொலைக்காட்சியில் ஒரு தொகுப்பாளர் கிண்டலாக பேசியிருக்கின்றார். அதாவது 37 முறை ஈரானுடன் ஒப்பந்தத்தை எட்டிவிட்டோம், ஈரானுடன் ஒப்பந்தம் கச்சாத்திடப் போகின்றோம், ஈரானுடன் ஒப்பந்தத்தை நெருங்கிவிட்டோம் என்று 37 முறை ட்ரம்ப் கூறியிருப்பதாக ஈரான் எள்ளி நகையாடி இருக்கின்றார்கள். ட்ரம்பினுடைய இந்த கூற்றுக்கள் போர்க்களத்தில் உண்மையில் அப்படி இருக்கின்றதா என்று கேட்டால் நிலைமை வேறு மாதிரியாகத்தான் இருக்கின்றது. கார்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் அதிநவீன அப்பாச்சி ரக ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்திய பின்னர் இந்த தாக்குதலை தாங்களே நடத்தியதாகவும் கார்முஸ் நீரையில் அமெரிக்காவின் தேவையற்ற தலையீடுகளை தடுப்பதற்காகவே அமெரிக்காவின் தாக்குதல் ஹெலிகாப்டரை தாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றோம் என்பதை ஈரான் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள். ஈரானுடைய சபாநாயகர் கலிபாப் தெரிவிக்கையில், கார்முஸ் ஜலச்சந்தி என்பது ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ள இறையாண்மை மிக்க பிரதேசம். கார்முஸ் நீரிணையிலும் பாரசீக வளைகுடாவிலும் யார் அத்துமீற முற்பட்டாலும் எங்களுடைய நடவடிக்கை மிக கடுமையானதாக இருக்கும். அதற்கு ஒரு உதாரணம்தான் இந்த தாக்குதல் ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தி இருக்கின்றமை என்று பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஈரானின் இந்த எச்சரிக்கையை அடுத்து அமெரிக்கா நேற்றைய தினம் ஈரானின் பல்வேறுபட்ட இராணுவ இலக்குகள் மீது மிகப்பெரிய அளவில் வான்வெளி தாக்குதலை நடத்தியிருப்பதாக பென்டகன் தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது ஈரானினுடைய டெஹ்ரான் நகரம், ஸ்பகான் நகரம் மற்றும் மிக முக்கியமான ஈரானினுடைய பல்வேறுபட்ட இலக்குகள் கெர்ஷம் தீவு, காக்ஸ் தீவு போன்ற பகுதிகளிலும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஏவுகணை தளங்கள், ட்ரோன் தளங்கள், ஏவுகணை உற்பத்தி மையங்களை இலக்கு வைத்து தாங்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஆனால் இந்த அமெரிக்காவினுடைய தாக்குதலில் மிகப்பெரிய அளவில் ஏவுகணை தடுப்புகளையும் மையங்களையும் ட்ரோன் ஏவுதளங்களையும் அழித்து விட்டோம் என அமெரிக்கா வழக்கமாக கூறுவதைப் போல கூறினாலும் அங்கு உண்மையில் எவ்வளவு சேதம் ஏற்பட்டுள்ளது என்ற விடயங்கள் இன்னும் தெளிவுபடுத்தப்படவில்லை. ஆனால் அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் ஈரான் ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தியமைக்கு பதிலடி கொடுத்திருப்பதை பென்டகன் தெரிவித்திருக்கின்றார்கள். அமெரிக்காவின் தாக்குதல் நடைபெற்று சில மணி நேரம் சென்றதுமே, அதாவது இன்று காலையில் ஈரானும் ஒரு கடுமையான பதிலடி தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். ஈரானின் முறை ஒரே இடத்தில் தாக்காமல் பஹ்ரைன், குவைத், ஜோர்டான் என ஒரே நேரத்தில் 3 அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் நடத்தி அமெரிக்க இராணுவத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றார்கள். அதாவது நேற்றைய தினம் ஈரானுக்குள் அத்துமீறி அமெரிக்க போர் விமானங்கள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இன்றைய தினம் எங்களுடைய IRGC மிக கடுமையான தாக்குதலை அமெரிக்க தளங்கள் மீது நடத்தியிருக்கின்றார்கள். முதல் தாக்குதல் பஹ்ரைனில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய கடற்படை தலைமையகம் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. கடற்படை தலைமையகமாக இருக்கக்கூடிய மனாமாவுக்கு மேலே ஏவப்பட்ட பல ஈரானிய ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்டதாக அமெரிக்கா குறிப்பிட்டாலும் ஈரானிய ஏவுகணைகள் சில கடற்படை தளத்துக்குள் வீழ்ந்து வெடித்து அங்கு புகை மண்டலமாக காணப்படுவதாக பஹ்ரைனில் இருக்கக்கூடிய உள்ளூர்வாசிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது ஈரான் ஏவுகணைகளில் சில ஏவுகணைகள் ட்ரோன்களை அமெரிக்க படைகள் இடைமறித்திருந்தாலும் சில ஏவுகணைகள் துல்லியமாக தாக்கி அமெரிக்காவுக்கு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதேபோல் ஜோர்டானில் அமைந்திருக்கக்கூடிய அல் அஷக் பிர் தளம் என்று சொல்லக்கூடிய F-35 அதிநவீன போர் விமானங்களை நிறுத்தி வைக்கக்கூடிய விமான நிலைய பகுதியும் கட்டளை மையமும் ஈரானால் தாக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தக்கூடிய அமெரிக்காவின் மிக முக்கியமான ஆயுதமாக இந்த F-35 போர் விமானங்கள் காணப்படுகின்றன. இந்த F-35 போர் விமானங்கள் நிறுத்தி வைக்கக்கூடிய ஜோர்டானின் அல் அஷ்டக் தளம் மீது தொடர்ச்சியாக பல பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை இன்று அதிகாலையில் ஈரான் நடத்தி இருக்கின்றார்கள். இதன் காரணமாக F-35 விமானங்களை நிறுத்தி வைக்கும் கொட்டகைகள் மற்றும் கட்டளை மையம் உட்பட பல பகுதிகள்
சேதமடைந்திருப்பதாக IRGC தெரிவித்திருக்கின்றார்கள். ஜோர்டானில் இருந்து வரக்கூடிய செய்திகளும் அமெரிக்க தூதரகம் ஜோர்டானில் தாக்கப்பட்டுள்ளமை ஈரானிய ஏவுகணைகளால் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அடுத்து குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் விமானப்படை தளம் மீதும் தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. அதிகாலையிலேயே நடத்தப்பட்ட தாக்குதலில் குவைத் விமானப்படை தளத்தில் ஏற்பட்ட சேதங்கள் தெரியவில்லை. ஆனால் சில ட்ரோன்கள் உள்ளே துல்லியமாக வீழ்ந்து வெடித்திருப்பதை குவைத் ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த பகுதியில் தீப்பற்றி எரியக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கின்றன. எனவே ஈரானின் 3 நகரங்கள் மீது இவர்கள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக 3 நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை குறிவைத்து ஈரான் நொறுக்கும் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். எனவே ஒரே நேரத்தில் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அத்தனை தளங்களின் மீதும் ஏவுகணை ட்ரோன் தாக்குதல்களை நடத்தக்கூடிய பலம் எங்களுக்கு இருக்கின்றது என்பதை ஈரான் மீண்டும் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது தன்னுடைய பலத்தை காட்டியிருக்கின்றார்கள். எங்களுடைய ஏவுகணை திறன்களோ ட்ரோன் திறன்களோ ஏவுகணை கிடங்குகளோ இன்னும் குறையவிடவே இல்லை. ஒரே நேரத்தில் 3 நாடுகளில் அல்ல, அத்தனை வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீதும் எங்களால் தாக்குதல் நடத்த முடியும் என IRGC இந்த தாக்குதலுக்கு பின் தெரிவித்திருக்கின்றார்கள். அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி ஈரான் மீது நடத்தும் எந்த ஒரு தாக்குதலுக்கும் உடனடி பதிலடி கிடைக்கும் என்பதில் IRGC தெளிவாக இருப்பதாக அவர்கள் ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே ஈரானிய தாக்குதலை அடுத்து வளைகுடா நாடுகள் ஒரு பதற்றமான சூழ்நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். ஏனெனில் குவைத் தளம் அவ்வப்போது பஹ்ரைன் தளங்கள் தாக்கப்பட்டாலும் ஜோர்டான் மீது ஈரான் அண்மைய சில வாரங்களில் பெரிய அளவில் தாக்குதல் நடத்தவில்லை. எனவே நேற்றைய தினம் ஜோர்டான் மீதும் ஈரான் நடத்திய தாக்குதல் ஜோர்டானுக்கும் சற்று கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்து கர்முஸ் ஜலசந்தியை சுற்றியுள்ள ஈரானிய இராணுவ சொத்துக்கள் மீது அமெரிக்கா நடத்திய வான்வெளி தாக்குதல்களை தொடர்ந்து நாங்கள் பதிலடி தாக்குதலை நடத்தி இருக்கின்றோம். இந்த தாக்குதல்கள் கர்முஸ் ஜலசந்தியில் எங்கு நடந்தாலும் நாங்கள் உடனடியாக பதிலடி கொடுப்போம் என்றும், நீங்கள் அதாவது அமெரிக்க படைகள் அமெரிக்க இராணுவம் பாதுகாப்பாக இருக்க விரும்பினால் எங்கள் பிரதேசங்களை விட்டு நீங்கள் வெளியேறி விடுங்கள். இது எங்களுடைய பிராந்தியம். எங்கள் பிராந்தியத்தை விட்டு நீங்கள் வெளியேறினால் மட்டுமே பாதுகாப்பாக உணர முடியும் அல்லது பாதுகாப்பாக இருக்க முடியும். அல்லாத பட்சத்தில் நாங்கள் எந்த ஒரு இலக்கையும் துல்லியமாக தாக்கி அளிப்போம் என்ற செய்தியை ஈரான் இராணுவம் மீண்டும் விடுத்திருக்கின்றார்கள். அதேபோல் கர்முஸ் ஜலசந்தி என்பது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது கிடையாது. இது ஈரானுடைய சொத்து என்பதில் தாம் தெளிவாக இருப்பதாக அப்பாஸ் அரக்சியும் தெரிவித்திருக்கின்றார். எனவே கர்முஸ் ஜலசந்தி என்பது எப்போதும் ஒரு கொதிநிலை மிக்க பிரதேசமாகவே காணப்படுகின்றது. அமெரிக்காவின் தாக்குதல் ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டமையாக இருக்கலாம், அந்த பிராந்தியத்தில் நின்ற அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீதான தாக்குதலாக இருக்கலாம், கர்முஸ் ஜலசந்தியை சுற்றி அமைந்திருக்கக்கூடிய ஈரான் ஏவுகணை தளங்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலாக இருக்கலாம். இந்த ஈரான் போர் என்பது கர்முஸ் ஜலசந்தியை சுற்றியே மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஈரான் இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய ஈரான் அரசு தேசிய தொலைக்காட்சியின் செய்திகளின்படி நேற்று முன்தினம் இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய கடுமையான விமான தாக்குதலில் 2 ஈரானின் மூத்த அதிகாரிகள் கொல்லப்பட்டிருப்பதாக IRGC உறுதிப்படுத்தி இருக்கின்றது. பகுமான் கொசைனி மற்றும் அலிரேஷா அப்ரி என்று சொல்லக்கூடிய IRGCயினுடைய மிக முக்கியமான அதிகாரிகள் நேற்று முன்தினம் நடைபெற்ற தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதாகவும், இதில் ஒருவர் ஈரானுடைய உளவுத்துறை படைப்பிரிவை சேர்ந்தவர் என்றும், இன்னொருவர் ஈரானுடைய ட்ரோன் படைப்பிரிவின் மிக முக்கியமான ஒரு தளபதியாக செயற்பட்டு வந்தவர் என்றும் கூறப்படுகின்றது. இஸ்ரேலின் தாக்குதல் காரணமாக 6 IRGC இராணுவத்தினரும் கொல்லப்பட்ட சூழ்நிலையில் 2 தளபதிகளின் மரணத்தையும் ஈரான் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இவைதான் தற்போது வரை வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நீங்கள் உலக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காலைப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.